ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் வாழ்வில் எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் உன்னை கைதூக்கிவிட நான் இருக்கிறேன் என்பதை பரிபூரணமாக உணர்ந்து விட்டாயா? சந்தோஷம் அம்மா. இப்பொழுது உன் வாழ்வில் பெரிய புயல் ஒன்று உருவாகியுள்ளதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இந்த புயலானது உன் வாழ்வை முழுவதுமாக அமைதிப்படுத்த வந்தது. இதையும் நீ எளிதில் இது நாள் வரை எப்படி என் நாமத்தை சொல்லி கடந்து வந்தாயோ அதேபோல் எளிதாக கடந்து விடுவாய். என்னை மட்டும்தான் நம்பியுள்ளாய் என்று அடிக்கடி சொல்கிறாய். பின்பு எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? இனி உன் வாழ்வில் எந்த ஒரு சூழ்நிலையானாலும் யார் தயவின்றியும் அழகாக திறமையாக கடந்து விடுவாய். இதுதான் உனது முதல் வெற்றிப்படி. வெற்றியின் உச்சத்தை தொடும் நாள் தூரமில்லை. கூடிய விரைவில் அதையும் நெருங்கி விடுவாய். இதற்காகத்தான், இந்த நாளுக்காகத்தான் நானும் போராடினேன். உன்னோடு, உன் கர்ம வினையோடு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்காமல் நான் மட்டும் இங்கே நிம்மதியாக இருக்க முடியுமா? எல்லோர் வாழ்க்கையிலும் பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை என்று இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை திறமையாக சமாளித்தால் நிரந்தர வெற்றி உறுதி. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 3 வகையான தீர்வுகள் உள்ளது. ஒன்று, அந்த பிரச்சனையை ஏற்றுக்கொள்வது. மற்றொன்று, ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த விஷயத்தை நீ மாற்றிக்கொள்வது. மூன்றாவது, மாற்றவே முடியாத அந்த விஷயத்தை நீ தள்ளி விடுவது. இது உன் மனநிலையை பொறுத்து. தெளிவாக சிந்தித்து இறுதியில் முடிவெடுத்து அதையே ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகி கொள்ள வேண்டும். இதை நீ தெளிவாக புரிந்து கொண்டாய் அம்மா. இது நாள் வரை இது ஏன் இப்படி தவறாக நடந்தது என்று உன்னை குழம்பிக்கொண்டு மற்றவரையும் குழப்பிக்கொண்டு முடிவில் நீதான் கெட்டவனாக காட்சியளித்தாய். மற்றவர்களின் பார்வையில் ஏதோ நீதான் எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணகர்த்தா என்பது போல் மற்றவர் தேவையில்லாமல் உன்னை வம்பிழுத்து பேசுவது, பின்பு உன்னை கோபப்படுத்திவிட்டு நீ அதை சொன்னாய் இதை சொன்னாய் என்று எதையும் சொல்லாமலேயே பலரிடம் போய் தவறாக பேசுவது, இப்படி எல்லாவற்றையும் செய்துவிட்டு நீதான் எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணகர்த்தா என்பது போல் உன்னை நினைத்தவர்கள் முன் உன்னை வாழ வைப்பேன். யாரையும் நம்பக்கூடாது என்பதை உன் மனதில் ஆழமாக பதிய வைத்து கொண்டாய். தேவையில்லாத பேச்சுக்கும் வேண்டாத கேள்விக்கும் மௌனமாக இருக்க பழகி கொண்டாய். உன்னிடம் இருந்த அந்த பழைய மனநிலை இனி உன் வாழ்வினில் இல்லை. எல்லாம் இனி சௌக்கியமே உனது வாழ்வில். என் வாக்கை கேட்டுவிட்டாயா? சந்தோஷமாக தூங்கு. உனக்கான வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி நான் உனக்கு வகுத்த பாதையில்தான் என்னோடு என் கைகளை பற்றி கொண்டு பயணிக்கப் போகிறாய். உன் வாழ்க்கை இனி இறுதி வரை என்னோடு தான். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் சந்தோஷமாக இரு உன் குடும்பத்துடன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.